ஆதர்ஷ்குமார் கோயல் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதி முதல்ல இவரை நீதிபதியாக அந்த பதவி கொண்டு வருவதற்கு முன்னாடி இந்தியாவுடைய அன்றைக்கு, அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலகட்டத்தில் நடந்த விஷயத்தை சொல்கிறேன். அன்றைக்கு இவர் தொடர்பான விஷயங்களை இந்தியாவுடைய உளவுத்துறை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கா கிரிமினல், இவர் மேலே ஏராளமான வழக்குகள் இருக்கிறது, இவர் நல்லவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நபர் தான் நீங்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலத்தில் ஸ்வீட் கொடுத்து, இனிப்பு கொடுத்து கொண்டாடியவர். இவர் தான் பின்னாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக கொண்டு வரப்படுகிறார். குடியரசுத் தலைவரால் உளவுத்துறையால் மிக மோசமானவர் என்று எச்சரிக்கப்பட்ட நபர் பின்னாளில் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக வருகிறார் என்றால் RSS எந்த அளவிற்கு நீதித்துறையில் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது என்பதை பாருங்கள். இவர்களுடைய வேலை என்னங்க? இப்போ இந்தியாவுடைய நீதிமன்றங்களே இவ்வளவு பெரிய பிரச்சனைகளோடு இருக்குன்னா நமக்கெல்லாம் அதிர்ச்சி.